Hello friends, welcome to our channel Mr.Jabastin. நம்ம சேனல்ல டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஓரியன்டான வீடியோஸ் நிறைய பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் வீடியோஸ்ல எல்லாமே கமெண்ட் பண்ண ஒரு விஷயம் சார், இந்த நீங்க சொல்ற கான்செப்ட் எல்லாமே நல்லா இருக்கு. ஸோ இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கான்செப்டும் நீங்க கண்டக்ட் பண்ற கோர்சஸும் வந்து என்னோட ஒரு அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கோ இல்லை ட்ராப் ஷிப்பிங் ஓரியன்டான பிஸ்னஸ்க்கு இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அவங்க கேட்ட கேள்வி கரெக்ட் தான். பிகாஸ் நான் வந்து போட்ட வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்னஸ் பீப்புளுக்கு இல்லை ஒரு இ-காமர்ஸ் வெப்சைட் வச்சுக்கவங்களுக்கு ரன் பண்ணுற மாதிரி தான் நிறைய டெமோ வீடியோஸ் போட்டு காட்டினேன். ஒரு ஃபேக்ட் என்னன்னா, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ் தான். ஒரு பிபிசி கேம்பெயின் ஆகட்டும், இல்லை சோஷியல் மீடியா கேம்பெயின்ஸ் ரன் பண்ணுறதாகட்டும், எதுவாக இருந்தாலும் சரி, அதை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுற இடம் தான் மாறப்போதே தவிர உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அவுட்புட் வந்து சேம் தான். ஸோ அதை நீங்கள் வந்து ஒரு ஓன் இ-காமர்ஸ் வெப்சைட் ரன் பண்ணுற ஒருத்தரும் யூஸ் பண்ணிக்கலாம், ஒரு பிஸ்னஸ் பண்ணுற பீப்புளும் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் உங்களுக்குன்ட்டு ஒரு அஃபிலியேட் மார்க்கெட்டிங் வெப்சைட் வச்சிருக்கீங்க, இல்லை ஒரு ட்ராப் ஷிப்பிங் வெப்சைட் வச்சிருக்கீங்க, அதுக்கு உங்களுக்கு ஒரு வெப்சைட் விசிட்டர்ஸை வர வச்சு சேல்ஸ் பண்ணுறதுக்கான எல்லா விஷயங்களும் இந்த ஸ்ட்ராட்டஜிஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஸோ என்னோட ஆன்சர் வந்து கண்டிப்பாக அந்த கோர்சஸ் யூஸ் ஆகும். பட் இருந்தாலும் இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில், அதாவது 2023 ட்ராப் ஷிப்பிங் ஒரு பிஸ்னஸ் உண்மையிலேயே வந்து ஆக்டிவாக செயல்பட்டு இருக்கா, உண்மையிலே அதிலிருந்து ரெவன்யூ எடுக்க முடியுமா அப்படின்ற என்னோட ஒரு இண்டிவிஜுவல் பெர்ஸ்பெக்டிவ் தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ஏன்னா எனக்கு ஒரு சில மாற்று கருத்துக்கள் இருக்குது ட்ராப் ஷிப்பிங்கில். ஏன்னா 90% பீப்புள் வந்து ட்ராப் ஷிப்பிங்கை வந்து எதுவும் ஒரு ஈஸியான ஒரு வேலையாக பார்க்குறாங்க. பட் அதில் இருக்க ப்ரோஸ் அண்ட் கான்ஸை கிளியர் கட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிருக்க இந்த வீடியோவில். ஸோ ஃபுல்லாக பாருங்கள், அதுக்கப்புறமா நீங்கள் ட்ராப் ஷிப்பிங் பண்ணலாமா வேண்டாமான்னு முடிவெடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ட்ராப் ஷிப்பிங்கில் யூனிவர்சலாக சொல்லக்கூடிய ஒரு கான்செப்ட் என்னென்னா, ஒரு செல்லர் ஒரு சப்ளையர்கிட்ட லிங்க் வச்சுக்கிறார். விச் மீன்ஸ் என்னென்னா, ட்ராப் ஷிப்பிங் பண்ணுற ஒவ்வொருத்தருக்கும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தேதிக்கு நிறைய ஒரு சப்ளையர் பேஸ்டு வெப்சைட்ஸ் ட்ராப் ஷிப்பிங்க்கு ப்ரொவைட் பண்ணுறதுக்காகவே நிறைய சப்ளையர் வெப்சைட்ஸ் இருக்கும். ஸோ அந்த பர்டிகுலர் வெப்சைட்டில் ஒரு செல்லர் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறாங்க. ஒரு சில வெப்சைட்ஸ் வந்து நீங்கள் இனிஷியலாக வந்து ஒரு குறிப்பிட்ட தொகையை செலுத்தணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சில வெப்சைட் வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்லேயே நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு எங்களோட ப்ராடக்ட்ஸ் வந்து கேட்லாக் எடுத்துகிட்டு போயிட்டு உங்கள் வெப்சைட்டில் லிஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே ஃபஸ்ட் விஷயம் சப்ளையர் கூட ஒரு டைப் பண்ணணும். செகண்ட் விஷயம் ஒரு ப்ராப்பரான ஒரு இ-காமர்ஸ் வெப்சைட் மாதிரி ஒன்று ரெடி பண்ணிக்கணும். ஸோ இந்த வெப்சைட் இருந்தால் தான் இந்த ஒரு பர்டிகுலர் பிளாட்ஃபார்மில் இந்த ப்ராடக்ட்ஸை கொண்டு போய் லிஸ்ட் பண்ண முடியும். ஸோ ஈஸியாக உங்களோட சப்ளையர் கிட்ட கேட்லாக் எல்லாமே நீங்கள் இன்னைக்கு தேதிக்கு நிறைய டெக்னாலஜி வந்துச்சு, ஒரு சிங்கிள் கிளிக்கில் கொண்டு வந்துடலாம். ஸோ லேட்டர் இந்த வெப்சைட்டில் இருக்க ப்ராடக்ட்டை உங்களோட கஸ்டமர் பார்த்துட்டு ஆர்டர் போட்டுருவாங்க. ஸோ உங்கள் சப்ளையர் கிட்ட இருக்க ப்ராடக்ட்டை வந்து ஒரு 200 ரூபாய்னா அந்த நீங்கள் லிஸ்ட் பண்ணும்போது ப்ரைஸ் வந்து 400 கூட மாற்றிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து 400 ருபீஸ்க்கு நீங்கள் ஒரு பையர் வந்து வாங்கிட்டாருன்னா நீங்கள் 200 ருபீஸ் சப்ளையருக்கு சென்ட் பண்ணிவிட்டு இந்த கஸ்டமரோட ஃபோன் நம்பர், இமெயில் ஐடி, அட்ரஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணிட்டீங்கன்னா இந்த கஸ்டமர் அவங்களுக்கு கொரியர் போட்டுருவாங்க. ஸோ இதனால் என்ன ஆகும்னா, நீங்கள் சப்ளையர் கொடுத்தது 200 ரூபா, பட் கஸ்டமர் உங்களுக்கு கொடுத்தது 400 ரூபா, 200 ரூபா லாபம் அப்படின்றது தான் யூனிவர்சலாக சொல்லக்கூடிய கான்செப்ட். பட் இதை இன்னும் கொஞ்சம் பேக் எண்டில் போய் செக் பண்ணால் உண்மையான ப்ராஃபிட் எவ்வளோன்ட்டு. ஸோ நிறைய பேர் நான் கேட்குற விஷயம் வந்து, நீங்கள் வந்து ஒரு ட்ராப் ஷிப்பிங் வெப்சைட் க்ரியேட் பண்ணிட்டீங்க, அதுக்கு எப்படி நீங்கள் வந்து மக்களுக்கு தெரியப்படுத்துவீங்க, ஐ மீன் மார்க்கெட்டிங் பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வைப்பேன், ஃபேஸ்புக் குரூப்பில் ஷேர் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அது மிகப்பெரிய ஒரு சைல்டிஷான ஒரு விஷயம். ஏன்னா இன்றைக்கி தேதிக்கு உங்கள் வாட்ஸ்அப் கான்டாக்டில் ஒரு 100 பேர் இருந்தாங்கன்னா 100 பேர் டெய்லி பேசிஸில் ஒரு 5 ஆர்டர்லாம் போட்டுட்டு இருக்க மாட்டாங்க. ரொம்ப சிம்பிளாக சொன்னால் அது அவுடேட்டட், ஓகேவா? ஸோ அதனால டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி லைக் கூகுள் ஆட்ஸ், ஃபேஸ்புக் ஆட்ஸ், எஸ்இஓ இது எல்லாமே வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லுவாங்க. இதை ப்ராப்பராக வெப்சைட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணதுனால மட்டும்தான் ஒரு டிராஃபிக் ஜென்ரேட் ஆகும். விச் மீன் கஸ்டமர்ஸ் வந்து அந்த வெப்சைட்டுக்குள்ளே வருவாங்க, வெப்சைட்டுக்குள்ளே வந்துட்டு பார்த்துட்டு அவங்களுக்கு பிடிச்சிருந்தா ஆர்டர் போடுவாங்க. ஸோ இங்கே ஒரு பெரிய பிரச்சனை ஆரம்பிக்குதுன்னா, இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி சொன்னோம் இல்லையா, கூகுள் ஆட்ஸ், ஃபேஸ்புக் ஆட்ஸ், எஸ்இஓ, ஸோ இது எல்லாமே நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஒரு தௌசண்ட்ஸ் ஆஃப் டிராஃபிக் நீங்கள் கொண்டு வரணும். இனிஷியல் ஸ்டேஜில் தௌசண்ட்ஸ் கூட இல்லை, ஒரு சில கார்பரேட் லேக்ஸ் கணக்கு கூட எய்ம் பண்ணுவாங்க. பட் இனிஷியலாக அட்லீஸ்ட் ஒரு பிகினர் லெவலில் இங்கே தௌசண்ட்ஸ் ஆஃப் டிராஃபிக் உள்ளே கொண்டு வரணும். அதுலேருந்து ஒரு 1 to 2% தான் கன்வர்ஷன் ஆவாங்க. 1 to 2% கன்வர்ஷன் மீன்ஸ் கஸ்டமராக மாறுவாங்க. ஸோ இந்த பர்டிகுலர் ஸ்ட்ராட்டஜியை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ செலவாகுமோ அதையும் உங்களோட ப்ராஃபிட்டில் மைனஸ் பண்ணால் மட்டும்தான் இந்த ட்ராப் ஷிப்பிங் கான்செப்ட்டில் உண்மையான ப்ராஃபிட்டை கண்டுபிடிக்க முடியும். காமனாக இன்றைக்கி தெரிவிக்க யூடியூப்பில் சொல்லப்படுற ஒரு ட்ராப் ஷிப்பிங்கோட ப்ராஃபிட் என்னென்னா, சப்ளையோட ப்ராடக்ட் காஸ்ட் வந்து 200 ரூபா, நான் வந்து என்னோட வெப்சைட்டில் வந்து 350 ரூபாய்க்கு செல் பண்ணேன்னா எனக்கு 150 ரூபா ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இங்கே ஃபேக்ட் என்னென்னா, இந்த 150 ரூபாய்க்கு நீங்கள் ப்ராடக்ட் விற்கிறீங்க இல்லையா, அந்த 150 ரூபாய்க்கு நீங்கள் எவ்வளோ ஆடு ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அதையும் மைனஸ் பண்ணணும், ஷிப்பிங் காஸ்ட்டும் மைனஸ் பண்ணணும். ஷிப்பிங் காஸ்ட் பார்த்தீங்கன்னா லைக் அமேசான், ஃப்ளிப்கார்ட்டில் ஆல்ரெடி செல் பண்ணுறது தெரியும், லோக்கல்னால் கம்மியாக இருக்கும், நேஷனல்னால் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ அதை நீங்கள் வந்து கஸ்டமர்கிட்டே பேட் பண்ணி வாங்கிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 350 ரூபா ப்ளஸ் 50 ரூபா ஷிப்பிங் சார்ஜ் கூட கொடுத்து வாங்கிக்கலாம். பட் இங்கே வந்து ரியாலிட்டியை புரிஞ்சுக்கோங்க, சப்ளையருக்கு நமக்கு கொடுக்குற காஸ்ட்டையும் நம்ம பையருக்கு விற்கிற காஸ்ட்டையும் மைனஸ் பண்ணால் ப்ராஃபிட் வந்துடுறது கிடையவே கிடையாது. ஷிப்பிங் காஸ்ட்டு நம்ம வந்து தனியாக வாங்கிக்கலாம் கஸ்டமர்கிட்ட. பட் ஆட் காஸ்ட்டுன்றது வந்து நம்ம ஃபிக்ஸடாக சொல்ல முடியாதுன்னா ஒவ்வொருத்தருக்கும் வேரி ஆகிட்டே இருக்கும். ஸோ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் பாருங்கள், நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது என்னோட கிளைண்ட்டோட வெப்சைட் தான். இவங்க வந்து ட்ராப் ஷிப்பிங் பண்ணல, இவங்க வந்து ஓனாக இ-காமர்ஸ் வெப்சைட் ரன் பண்ணிட்டு இருக்காங்க, ஓகேவா? ஸோ அவங்களுக்குன்னு ஒரு ஓன் இ-காமர்ஸ் வெப்சைட் பில்ட் பண்ணி அதில் செல் பண்ணிட்டுருக்காங்க. அதில் லாஸ்ட் ஏப்ரல் 1 31 2,23,000 சேல்ஸ் போயிருக்கு. ஸோ இந்த பர்டிகுலர் சேல் அச்சீவ் பண்ணுறதுக்கு அவங்க எவ்வளோ கேம்பெயின் ரன் பண்ணிருக்காங்கன்னு பார்ப்போம். ஏன்னா இதில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, கிட்டத்தட்ட வியூஸ் மட்டுமே 28,694 வியூஸ் வந்திருக்கு. ஸோ
அதுலேருந்து எவ்வளோ பேர் வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த முக்கியமாக சொல்லணும்னா இந்த 2,23,000 சேல்ஸ் அச்சீவ் பண்ணுறதுக்கு எவ்வளோ செலவு பண்ணிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ கூகுள் ஆட்ஸ் மட்டுமே 13,200 செலவு பண்ணிருக்காங்க. ஃபேஸ்புக் 8,200 செலவு பண்ணிருக்காங்க. ஸோ இன்ஃப்ளூயன்ஸ் மார்க்கெட்டிங் மட்டுமே 15,000 செலவு பண்ணியிருக்காங்க. எஸ்இஓ பார்த்தீங்கன்னா 5,500 செலவு பண்ணிருக்காங்க. ஓவரால் இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் காஸ்ட் பார்த்தீங்கன்னா 41,900 வருது. ஸோ ஆல்மோஸ்ட் இது ரவுண்டாக ஒரு 42,000 வைக்கலாம். ஸோ அடுத்த கட்டமாக இந்த டோட்டல் சேல்ஸில் இந்த ஆட் காஸ்ட்னு நான் சொன்ன மாதிரி அந்த 41,900 மைனஸ் பண்ணால் ப்ராஃபிட் வந்து 1,81,100. ஸோ இது மட்டுமே ப்ராஃபிட்னு சொல்லலாம் கேட்டிங்கன்னா இல்லை, இந்த 1,81,000 அவங்களோட அந்த மேனுஃபேக்சரிங் காஸ்ட்டோ இல்லை ஹோல்சேல் ரேட்டை வாங்கின அந்த ப்ரைஸையும் மைனஸ் பண்ணால் மட்டும்தான் எக்ஸாக்ட் ப்ராஃபிட் கண்டுபிடிக்க முடியும். ஐ மீன் நெட் இன்கம் சொல்லுவாங்க. பட் ஆனால் இந்த ஆட் காஸ்ட்ன்ற ஒரு விஷயம் ஓனாக இ-காமர்ஸ் பிஸ்னஸ் பண்ணுறவங்களும் சரி, ட்ராப் ஷிப்பிங் பண்ணுறவங்களும் சரி அதை கன்சிடர் பண்ணுறதே இல்லை. ஜஸ்ட் லைக் தட் ஒரு என்னென்னா ட்ராப் ஷிப்பிங்கிற ஒரு ப்ரோஸை மட்டும் எடுத்துகிட்டு அதோட கான்செப்ட் கவனிக்காமல் உள்ளே இறங்குறாங்க. அதனால தான் இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ மேஜராக ட்ராப் ஷிப்பிங்கோட ப்ரோஸ் என்ன கான்செப்ட்ன்றதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ட்ராப் ஷிப்பிங்கோட ப்ரோஸாக நம்ம எல்லாரும் சொல்கிற விஷயம் லோ ஸ்டார்ட் அப் காஸ்ட். அதாவது இதை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு பெருசாக இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை அப்படின்ட்டு சொல்கிறாங்க. பட் என்னோட கருத்து என்னென்னா, ஒரு வெப்சைட் ஆரம்பிக்கிறதுக்கு இன்றைக்கி தேதிக்கு மினிமம் ஒரு 15,000 25,000 ஆகும். ஒரு ஹோஸ்டிங் டொமைன்லாம் வாங்கி அதை செட்டப் பண்ணி கொண்டு வரதுக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் சொன்ன மேஜராக வந்து ஆட் காஸ்ட்டு இது எல்லாமே கன்சிடர் பண்ணணும். இப்போ இது எதுவுமே இல்லை, ஜீரோ காஸ்ட் அப்படின்றது முழுக்க போய் ட்ராப் ஷிப்பிங்கிறது பண்ணுறதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் தேவை. பட் கம்பேரிட்டிவ்லி ஒரு அமேசான், ஃப்ளிப்கார்ட் மாதிரி ஒரு போர்ட்டல்லையோ இல்லை உங்களுக்குன்னு ஓன் இ-காமர்ஸ் வெப்சைட் பண்ணி ப்ராடக்ட் சோர்ஸ் பண்ணி பண்ணுறதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் கம்பேர் பண்ணும்போது இது தேர்ட் பிளேஸில் இருக்கும். ஸோ அந்த விஷயத்தில் நான் வந்து உடன்படுறேன். பட் ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட் ஜீரோன்றது நான் உடன்படலை. ரெண்டாவது வந்து ஈஸி டு கெட் ஸ்டார்டட். அதாவது ட்ராப் ஷிப்பிங் பண்ணுறதுக்குன்னு பெரிய ஒரு ஃபார்மாலிட்டிஸ்லாம் இல்லை. உங்களுக்கு ப்ராப்பரான சப்ளையர் கிடைச்சா உடனே நீங்கள் வந்து ஆரம்பிச்சிடலாம். மற்றபடி பார்த்தீங்கன்னா வந்து இப்போ அமேசான், ஃப்ளிப்கார்ட்டில் வந்து நிறைய விஷயங்கள் பண்ண வேண்டியிருக்கும். லைக் கேட்லாகிங், நீங்களே தான் இமேஜஸ், டைட்டில், டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே ரெடி பண்ணணும். இது சப்ளையர் கிட்ட நீங்கள் டேரெக்டாக வாங்கிக்கலாம். செகண்ட் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஒரு ஓன் வெப்சைட்டை நம்ம ரன் பண்ணால் நம்ம தான் மேனேஜ் பண்ணணும். நம்ம தான் ஷிப்பிங் எல்லாமே இன்வென்ட்ரி மேனேஜ் பண்ணணும். இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட் நான் என்ன சொல்ல வரேன்னா, ப்ராப்பராக அடிக்க வச்சு எத்தனை கவுண்ட்ஸ் இருக்குது எல்லாத்தையும் பார்த்துட்டே இருக்கணும். அந்த மாதிரி எதுவுமே ஸ்ட்ரகிள்ஸ் இல்லை. இது என்ன சப்ளையர் தான் ப்ராடக்ட்ஸ் வச்சுருக்கனால அந்த மாதிரி இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட்டும் சரி, ஷிப்பிங் வைஸ் நம்ம எல்லாமே பிரச்சனை கிடையாது. ஸோ அது ஒரு ப்ரோஸ்னு சொல்லலாம். வைடு ப்ராடக்ட் செலெக்ஷன், அதாவது நம்ம காசு போட்டு வாங்கும்போது லிமிடெட் வெரைட்டிஸ் தான் கொண்டு வர முடியும். பட் இதே ஒரு சப்ளையர்கிட்ட வாங்கும்போது அவங்ககிட்ட நிறைய வெரைட்டிஸ் இருக்கும்போது ஸோ நம்மளோட வெப்சைட்டில் நிறைய ப்ராடக்ட்ஸ் கொண்டு வர சொல்லலாம். ஸோ அதுவும் ஒரு பெரிய ப்ரோஸ் தான். லொக்கேஷன் இண்டிபெண்டன்ஸ், அதாவது இப்போ நான் வந்து சென்னையில் இருக்குன்னா சென்னையில் எனக்குன்னு ஒரு வீட்லையோ இல்லை ஒரு ஷாப்போ வந்து ஹையர் பண்ணி அதில் ப்ராடக்ட்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணி செல் பண்ணணும். செகண்ட், இங்கேருந்து திடீர்னு நான் சென்னையிலேருந்து வேறு இடத்துக்கு மூவ் பண்ணுறேன்னா அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் இது வந்து என்னென்னா ஒரு ஜஸ்ட் லைக் தட் வெறும் சிஸ்டம் பேசிஸ்டான ஒர்க் மாதிரி தான் இருக்கிறனால லொக்கேஷன் வைஸ் வந்து இண்டிபெண்டன்ட் தான். நம்ம எப்போ வேணால் ஒர்க் பண்ணிக்கலாம், எங்கேருந்து வேணால் ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ அது ஒரு ப்ரோஸ் தான். ஸோ இதுதான் வந்து ட்ராப் ஷிப்பிங்கோட ப்ரோஸ்ன்னு சொல்லலாம். இப்போ கான்ஸ், அதாவது இதோட நெகட்டிவ்ஸ் என்ன அப்படின்றத கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்கிறேன். லோ ப்ராஃபிட், அதாவது மார்ஜின் வைஸ் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன அதே தப்பை எல்லாருமே பண்ணுறீங்க. ஜஸ்ட்டு நம்ம ஒரு 200 ஒரு ப்ராடக்ட் வாங்கி நம்ம 400 விற்றா போதும் அப்படின்னு நினைக்கிறீங்க. பட் ஆனால் எப்படி அதை வாங்க வைப்பீங்க? ஒரு ஒரு வெப்சைட் இருக்குது. நீங்கள் ஃப்ளிப்கார்ட், அமேசான் எடுத்துட்டிங்கன்னா அவங்க அதிகபட்சம் மார்க்கெட்டிங் பண்ணி அந்த மாதிரி வெப்சைட் இருக்குது. கூகுள் ப்ளே ஸ்டோரில் அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. எல்லாமே அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாக மார்க்கெட்டிங் பண்ணி தெரியப்படுத்தியிருக்காங்க. ஸோ அதுக்காக அவங்க மட்டும் தான் சர்வே பண்ண முடியும் இல்லை, நம்ம ஊரில் நிறைய பேர் வந்து ஓன் இ-காமர்ஸ் வெப்சைட் பில்ட் பண்ணி பிரபலமானவங்களும் இருக்காங்க. பட் ஆனால் இந்த பிரபலமானவங்க நான் லிஸ்ட்டு சொல்கிறேன், அவங்க மார்க்கெட்டிங்க்கு செலவு பண்ணுறாங்களே, நீங்கள் எவ்வளோ செலவு பண்ண தயாராக இருக்கீங்க? அந்த செலவை நீங்கள் அந்த மார்ஜினில் கண்டிப்பாக சேர்க்கும் போது மார்ஜின் அடி வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது எந்த அளவுக்கு அடி வாங்குவோம், அந்த அடி வாங்கினாலும் உங்களுக்கு மார்ஜின் நிற்குதான்றதை செக் பண்ணிக்கோங்க. செகண்ட் வந்து இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட். என்ன சார் லாஸ்ட் பாயிண்ட் தான், இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட் பிரச்சனை கிடையாது, ஏன்னா எல்லாமே வந்து சப்ளை கிட்ட தான் இருக்குன்னு சொல்லுவீங்க. பிரச்சனை என்னென்னா, நம்மக்கிட்ட ப்ராடக்ட் இருந்ததுன்னா பிரச்சனை கிடையாது, ஓகேவா? இப்போ என்கிட்ட ஒரு 100 பீசஸ் ஆஃப் ஒரு ரெட் கலர் டிசைனில் உள்ள சாரீ இருக்குன்னா எனக்கு 100 குவான்டிட்டி எவ்வளோ ஆர்டர் வந்தாலும் நான் சமாளிக்க தயாராக இருப்பேன். பேக் டு பேக் சப்ளைஸ்ட்டை வாங்கி நான் ரெடியாக வச்சுப்பேன். ஆனால் இப்போ வந்து சப்ளையர் என்னென்னா நல்லா போயிட்டு இருக்கும், திடீர்னு நாளைக்கே போய் அந்த பர்டிகுலர் இதை லிஸ்டிங்கை ரிமூவ் பண்ண சொல்லுவாங்க. எதுக்குன்னு கேட்டிங்கன்னா எங்களுக்கு ஸ்டாக் தீர்ந்து போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி பிரச்சனை இருக்குது. செகண்ட் வந்து எனக்கு பர்சனலாக இருந்தது என்னென்னா, கஷ்டப்பட்டு மார்க்கெட்டிங்லாம் பண்ணி ஆர்டர்லாம் வர வச்சுட்டேன். ஒரு 3 ஆர்டர் வந்துச்சு. அந்த பர்டிகுலர் ப்ராடக்ட்டை நான் ஆர்டர் ப்ளேஸ் பண்ண போகிறேன். என்னென்னா எனக்கு கஸ்டமர் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுவாங்க, நான் அந்த ப்ராடக்ட்டை வந்து பேக் எண்டில் என்னோடய சப்ளையர்கிட்ட ஆர்டர்லாம் ப்ளேஸ் பண்ண போவேன். அப்போ ப்ளேஸ் பண்ண போகும்போது இல்லை இது தீர்ந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் இப்போ எனக்கு என்ன ஒரு பெரிய ஒரு நெகட்டிவ்னா, நான் கஷ்டப்பட்டு செலவு பண்ணுறேன், மார்க்கெட்டிங்காக செலவு பண்ணி ஒரு 3 ஆர்டர் வர வச்சுட்டேன். இப்போ இவங்க இல்லைன்னு சொன்னோனையும் எனக்கு 2 விஷயம், கஸ்டமரை நான்
சாட்டிஸ்ஃபை பண்ணல. ஓகேவா? ரெண்டாவது வந்து எனக்கு கஷ்டப்பட்டு நான் அந்த 3 பேரை வாங்க வைக்கிறதுக்காக ஒரு செலவு பண்ணுறப்ப இல்லையா, கூகுள் ஆட்ஸோ ஃபேஸ்புக் ஆட்ஸோ, அந்த காஸ்ட்டு எனக்கு நஷ்டம். ஸோ அதனால் ஒரு ப்ராப்பரான சப்ளை இல்லாதனால இந்த மாதிரி பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும். ஸோ செகண்ட் வந்து எனக்கு பர்சனலாக ஃபீல் பண்ண வந்து ஒரு கண்ட்ரோல் வந்து நம்மக்கிட்ட இருக்காது கஸ்டமர்ஸோட எக்ஸ்பீரியன்ஸை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு. ஏன்னா பேக்கிங் வைஸ் எல்லாமே அவங்க தான் பார்த்துக்கிறாங்க, ஷிப்பிங் வைஸ் எல்லாமே அவங்க தான் பார்த்துக்கிறாங்க. இன்றைக்கி தேதிக்கு எல்லா மக்களும் எப்படி இருக்காங்கன்னா, எனக்கு நான் ஸ்விக்கியில் ஒரு ஃபுட்டு ஆர்டர் போட்டேன்னா 10 நிமிஷம் காட்டும், ஜொமேட்டோவில் 12 நிமிஷம் காட்டினோன்னா எதை ஃபஸ்ட்டு ப்ரிஃபர் பண்ணுவாங்கன்னா ஜொமேட்டோவில் ஆர்டர் பண்ணுவாங்க. ஏன்னா எனக்கு உடனே வரணும், 1 நிமிஷம்னாலும் எனக்கு அதுதான் முக்கியம் அப்படின்ற அந்தளவுக்கு பேஷன்ஸ் இல்லாமல் கஸ்டமர்ஸ் இன்றைக்கி அந்த ஒரு மனநிலை அடைஞ்சிட்டாங்க. அமேசானில் 1 டே டெலிவரி, ஃப்ளிப்கார்ட்டில் 3 நாள் கிடச்சுன்னா அமேசானில் தான் அவங்க ஆர்டர் பண்ணுவாங்க. 50 ரூபா 100 ரூபா அதிகமானாலும் அமேசானில் தான் ஆர்டர் போடுவாங்க. ஸோ அந்தளவுக்கு இன்றைக்கி வந்து ஒரு வேகத்தோட ஒரு மைண்ட் செட்டில் இருக்கிற ஒரு கஸ்டமர் பேஸில் உங்களுக்கு திங்கக்கிழமை ஒரு ஆர்டர் வருது. ஓகேவா? நீங்கள் ட்ராப் ஷிப்பிங் பண்ணுற வெப்சைட்டில் கஷ்டப்பட்டு ஆட் ரன் பண்ணி ஒரு திங்கக்கிழமை ஒரு ஆர்டர் வந்துருச்சு. அதை உங்கள் சப்ளையர் பேனலில் போயிட்டு இந்த மாதிரி கஸ்டமர் ஆர்டர் போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு நீங்களும் ஆர்டர் போட்டுட்டீங்க. ஆனால் உங்கள் சப்ளையர் எவ்வளோ நாள் எடுக்கிறாங்க? ஏன்னா உங்கள் சப்ளையர் 3 நாள் கழிச்சு ப்ராடக்ட் டிஸ்பேச் பண்ணுறாங்கன்னு ஒரு பேச்சுக்கு வச்சுப்போமே, அந்த டைம்லேருந்து உங்கள் கஸ்டமருக்கு ரீச் ஆகிறதுக்கு ஒரு அடிஷ்னலாக ஒரு 3 நாள் 6 நாள் இங்கே யாருமே வெயிட் பண்ண முடியவே முடியாது. எந்த கஸ்டமரும் வந்து கேன்சல் பண்ணிட்டு என் காசை கொடுத்து தான் வந்து நிற்பாங்க. ஓகேவா? ஸோ அந்த ஒரு பெரிய ட்ராபேக் இருக்குது ட்ராப் ஷிப்பிங்கில். சப்ளையர் வந்து என்னென்னா டக்குன்னு அவங்க வந்து ஷிப்பிங்கை வந்து உடனே பண்ணால் மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு நெகட்டிவான இம்ப்ரெஷன்லாம் வந்து இது பண்ண முடியும், ஐ மீன் அவாய்ட் பண்ண முடியும். ஏன்னா ஆல்ரெடி இங்கே வந்து ஃப்ளிப்கார்ட், அமேசானில் OnePlus மொபைல் எடுத்துக்கோங்களேன். OnePlus மொபைல்ன்றது அமேசானும் இருக்குது, OnePlus வெப்சைட்லேயும் இருக்குது. ஆனால் 90% ஆஃப் த சேல் வந்து அமேசானில் தான் சேல் ஆகுது. ஏன்னா அமேசான்ற ஒரு பிளாட்ஃபார்மில் ட்ரஸ்டடாக இருக்கும். நமக்கு எதாவது பிரச்சனைனா கூட அமேசான்ற ஒரு நிறுவனம் நமக்கும் சிலருக்கும் உள்ள பிரச்சனையை தீர்த்து வைப்பாங்க, நம்ம காசு எங்கேயும் போயிடாதுன்ற ஒரு ட்ரஸ்ட்டை க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. அதையும் மீறி நீங்கள் ஒரு ஓன் வெப்சைட் பில்ட் பண்ணி நீங்கள் ஒரு ட்ரஸ்ட்டை க்ரியேட் பண்ணி நீங்கள் செல் பண்ணும்போது அதில் கஸ்டமர்ஸ்க்கு ஒரு 6 நாள் வெயிட் பண்ண வச்சிங்கன்னா, ஐயோ நம்ம காசு போட்டோமே வருமா வராதான்ட்டு பதறிட்டு இருப்பாங்க. இன்ஃபேக்ட் நான் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேங்க. அந்த பர்டிகுலர் கிளைண்ட்லாம் வந்து 6 மணிக்குள்ளே என்னென்ன ஆர்டர் வருதோ அன்றைக்குள்ளே அவங்க பேக் பண்ணிடுவாங்க. ஏன்னா எல்லா கொரியருமே வந்து 4 மணிக்கு மேலே க்ளோஸ் பண்ணுறாங்க. முடிஞ்ச அளவுக்கு அன்றைக்கி டேட், அதாவது ஆன் டே டிஸ்பேச். ஓகேவா? ஸோ அந்த அளவுக்கு ஒரு ட்ரஸ்ட்டை பில்ட் பண்ணுறதுக்கு கஷ்டப்பட்டு இருக்காங்க. ஆனால் சப்ளையர் அதை மதிக்கவே மாட்டாங்க. நீங்கள் என்ன தான் மெயில் போட்டாலும் ஃபோன் பண்ணி கத்தினாலும் அவங்க மதிக்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குது. ஜஸ்ட்டு வந்து எனக்கு இன்வெஸ்ட்மெண்ட் கம்மியாக இருக்குது, ப்ராடக்ட் சோர்சிங் மட்டும் எனக்கு வந்து 0 இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றதுனால நீங்கள் ட்ராப் ஷிப்பிங் பண்ணிங்கன்னா தாராளமாக பண்ணுங்கள். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கருத்து இருக்குங்க, அது சொல்கிறதுக்கும் உரிமை இருக்குது. என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன சொல்ல வரேன்னா, ட்ராப் ஷிப்பிங் பண்ணலாம், யார் வேணால் பண்ணலாம். ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் சேச்சுரேட்டான நிலைமையில் இருக்குதுன்னு நான் ஃபீல் பண்ணுறேன், என்னோடய கருத்து. ரெண்டாவது என்னென்னா, நீங்கள் ட்ராப் ஷிப்பிங் பண்ணுறீங்கன்னா ஒரு மாதத்துக்கு எவ்வளோ சேல்ஸ் எடுக்கலாம், ஐ மீன் நான் வந்து ட்ராப் ஷிப்பிங் பண்ண ஆரம்பித்து ஒரு மினிமம் வந்து ஒரு 50,000 சேல்ஸ் எடுக்கலான்னு இருக்க பிளான் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா, நீங்கள் எவ்வளோ அதுக்கு ஆட் ஸ்பெண்ட் பண்ண போகிறீங்கன்றத ஒரு பேப்பர் எழுதி பாருங்கள். ஓகேவா? ஸோ இப்போ அவ்வளோதான் சார், நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ அந்த பர்டிகுலர் கிளைண்ட்டுக்கு வந்து 2,23,000 வந்து 41,000 சேல்ஸ் ஆச்சுன்னா, நாங்கள் ஒரு 50,000 மினிமம் ஒரு 10,000 செலவு பண்ணால் போதான்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஃபார்முலா கிடையாது. 10,000 ஆட் ஸ்பெண்ட் பண்ணால் 50,000 அச்சீவ் பண்ணலாம், 40,000 சேல்ஸ் அச்சீவ் பண்ணால் 2 லட்சம் அப்படிலாம் கிடையவே கிடையாது. கம்ப்ளீட்லி ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல். ஓகேவா? ஸோ ஒவ்வொருத்தருக்கும் கேம்பெயின் ரன் பண்ணக்கூடிய எபிலிட்டின்றது மாறும். இப்போ எனக்கு கேம்பெயின் ரன் பண்ண தெரிஞ்ச மாதிரி உங்களுக்கு தெரியணும் அவசியம் இல்லை, என்னோட உங்களுக்கு பெட்டராக கூட தெரியலாம். என்னோட கிராஃபிக் டிசைனர் வந்து ஒரு அட்ராக்டிவாக ஒரு பேனர் ரெடி பண்ணுறாங்கன்னா, உங்களோட கிராஃபிக் டிசைனர் நீங்களே ஒரு கிராஃபிக் டிசைனர் இருக்கிற பட்சத்தில் இன்னும் கொஞ்சம் அட்ராக்டிவாக கிளிக் பைட்டாக ஒரு பேனர் ரெடி பண்ணி அதை வச்சு டிஸ்பிளே கேம்பெயின் ரன் பண்ணும்போது இன்னமும் உங்களுக்கு கன்வர்ஷன் ஆகலாம். ஸோ அது வந்து நம்ம ஃபிக்ஸடாக சொல்ல முடியாது. பட் ஆனால் நீங்கள் எவ்வளோ வந்து கேம்பெயினுக்கு ஆட் ஸ்பெண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் பார்த்துருப்பீங்க ட்ராப் ஷிப்பிங் அப்படின்ற ஒரு கான்செப்டோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ், அது எப்படி ஒர்க் ஆகுது, ஒரு ஓன் இகாமர்ஸ் வெப்சைட் ரன் பண்ணுறவங்களுக்கும் ஒரு அமேசான், ஃப்ளிப்கார்ட் மாதிரி வெப்சைட்டில் செல் பண்ணுறவங்களுக்கும் இந்த பக்கம் ஒரு ட்ராப் ஷிப்பிங் மாதிரி வெப்சைட்டில் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கும் எந்த அளவுக்கு வித்தியாசங்கள் இருக்குது, இதில் என்னென்ன ப்ரோஸ் இருக்குது, இதில் என்னென்ன கான்ஸ் இருக்குது, எல்லாமே தெளிவாக சொல்லியிருப்பேன். ஸோ இந்த வீடியோட கன்க்ளூஷன் என்னென்னா, எதுவுமே ஈஸி கிடையாது. ஸோ நம்ம கஷ்டப்படணும், இன்வெஸ்ட் பண்ணியே ஆகணும். எதுவுமே இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் இங்கே எதுவுமே நடக்காது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.